ஆக்சுவலி இந்த பிளாக் மேஜிக் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு மந்திர முறை. செய்வினை, ஏவல், நரதிருஷ்டி, ஆத்ம விந்தை. பிளாக் மேஜிக்ங்கிற இந்த கண்கட்டி வித்தை எங்கேருந்து ஆரம்பிச்சு, எப்படி இது நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுது? ஒரு கெட்ட சக்தி ஒரு மனித சக்தி மேலே பிரயோகப்படுத்துறதுக்கு பேர் தான் சூன்யம். ஒரு ரத்த காட்டேரியை நான் கண்ணால் பார்த்தேன். ராத்திரி 12 மணிக்கு ஒரு 1.25 அடி இருக்கிற ஒரு மனுஷன் நடந்து வந்தால் ராத்திரி எப்படி இருக்கும்? சிம்பிளாக உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த இன்சிடென்ட் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்களும் கண்டிப்பாக பிளாக் மேஜிக்கை கறந்துருக்கீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெல்கம் டு அவர் நியூ சேனல் crimeflix.tv. இந்த ப்ரோக்ராமோட பேர் பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக் அப்படின்னோடனே உங்கள் எல்லாருக்கும் அதை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, இல்லை என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் பக்காவாக சொல்வேன். மனுஷனாக பிறந்த எல்லாருமே எப்படி தெய்வ சக்திங்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அதே மாதிரி கண்கட்டி வித்தையான இந்த துஷ்ட சக்திகளை பற்றியும் எல்லா நாலேஜுமே நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இதை பற்றி கம்பல்ஷனாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல இந்த பிளாக் மேஜிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? செய்வினை, ஏவல், நரதிருஷ்டி, ஆத்ம விந்தை, கூடு விட்டு கூடு பாய்தல், அண்டமாருதம், ஆகாச ஆட்டம், நிழல் யுத்தம், மர்மம் முடி, ஆவி அம்சம், பித்ரு சத்ருதை, இதெல்லாமே கண்கட்டி வித்தைகளோட வெவ்வேறு விளையாட்டு அம்சங்கள். இது எதுக்குமே ஆதாரமே கிடையாது. உணரத்தான் முடியுமே தவிர இன்னொருத்தங்க யாருக்கும் நம்ம அதை சொல்லி உணர்த்தவே முடியாத விஷயங்கள். இதெல்லாம் தான் பிளாக் மேஜிக்னு சொல்லப்படுது. சிம்பிளாக உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த இன்சிடென்ட் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்களும் கண்டிப்பாக பிளாக் மேஜிக்கை கறந்துருக்கீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது எங்கேயாவது வெளியே புறப்படும் போது 2 வீலர் சாவியோ இல்லை 4 வீலர் சாவியோ நம்ம வண்டி கையில் எப்படி எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா வந்து ஒரு பென் ட்ரைவோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம வரும்போது, வேகமாக வெளியே வரும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், இல்லைன்னா வந்து ஒரு கண்ணாடியில் வந்து தலை வரணும்னு தோணும். நம்ம கையில் வச்சுருக்கிற பொருளை அந்த ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபோன் பேசுகிறதோ இல்லை அந்த கண்ணாடியில் தலை வர்றதோ பண்ணுவோம். முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா நம்ம வச்ச இடத்துல அந்த பொருள் இருக்காது. நமக்கு பயங்கர கடுப்பாயிடும். வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கேட்போம், நாங்கள் அந்த பக்கம் வரவே இல்லையடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வச்ச இடத்துல பொருளை காணுமே, நமக்கு பயங்கர கன்ஃபியூஷன். வேறு யாரும் ரூம்குள்ளே வரவே இல்லை, இங்கே வச்ச பொருள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு சீப்போன்னு ஆகிடும். நமக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி வேறு ஏதோ வேலைக்காக போய் அப்படி திரும்பி பார்த்தா நம்ம வச்ச இடத்துல அந்த பொருள் இருக்கும். இந்த இன்சிடெண்ட் உங்களில் யாருக்காவது நடந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கண்கட்டி வித்தையான பிளாக் மேஜிக் ஒருத்தவங்களோட லைஃப்பில் விளையாட ஆரம்பித்ததுக்கான அடையாளம்.